இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, தம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, தம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. தம்மையை நாங்கள் மறக்க விடு, உம்மையை நாங்கள் மறக்க விடு. உன்னின் மேலேயொன்றும் நம் நினைக்க விடு. இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. ஒளிக்கும் வெளிநீ கொணர்கின்றோம், அதை துடைப்பாயென உன்னை கேட்கின்றோம். ஒளிக்கும் வெளிநீ கொணர்கின்றோம், அதை துடைப்பாயென உன்னை கேட்கின்றோம். வறியவர் கண்களில் வடி நீரை, வறியவர் கண்களில் வடி நீரை என்று மறந்தோம், உம்மை மாற்றிடுவார். இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறை இயேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறாகிய இன்றைய நாளில் இறைவார்த்தையின் வல்லமையினால் சோதனைகளை வெற்றி கொள்வோம் என்னும் கருப்பொருளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய இறைவார்த்தைகள் தெரிந்தெடுக்கப்பட்ட இனமாக இஸ்ராயேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனால் வழிநடத்தப்பட்ட விதத்தையும், ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுவோர் மீட்புப் பெறுவர் எனவும், ஜேசு 40 நாட்கள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார், ஆனால் இறை வல்லமையால் வெற்றி கண்டார் எனவும் கூறுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம் அன்றாட வாழ்வில் எமக்கு ஏற்படும் பலவிதமான சோதனைகளையும் சவால்களையும் ஆழமான விசுவாசத்தினால் வெற்றி பெறுவதற்கு உறுதியான நம்பிக்கை வாழ்வை வாழ்வோம். மேலும் புற்றுநோயினால் பலவிதமான துன்பங்களையும் உடலுள வேதனைகளையும் அனுபவிக்கும் மக்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து அவர்கள் குணம் பெற அருளை பொழிந்தருளும். அருளின் காலமாகிய இத்தவ காலத்தில் எம் வாழ்வில் மாற்றங்களை கண்டு இறையுறவில் வாழ தொடரும் பலியில் குருவுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறு தினம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒருவராக மனூறு எடுத்து வந்தவர். எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இவ்வுலகிலே கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே
அலகையும் எங்களை சார்ந்து கொண்டே நிற்கிறது, எங்களோடு ஒட்டிக்கொண்டு திரிகிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரின் வழி செல்ல அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதல்களும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்கால அருளடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையினால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 26, திருவசனங்கள் 4 தொடக்கம் 10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற்பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அச்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி
அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. 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 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்குமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. அவர்களும் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்களின் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு மதிப்பளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கவர்களுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால்
மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொறுகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல்லுவென்றாலும் வாழ்வர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நான்காம் அதிகாரம், இறைவசனங்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஜோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரமும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, தவக்காலத்தின் தொடக்கத்திலே வழமையாக நமது ஆயர் அவர்களுடைய தவக்கால சுற்றுமடல் இறைமக்கள் அனைவருக்கும் வாசித்து விளக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது நமது ஆயர் அவர்களுடைய தவக்கால சுற்றுமடல் படிக்கப்படுகிறது. இறை இரக்கத்தினாலும் திரு ஆட்சி பீடத்தின் பணிப்பினாலும் யாழ் மறைமாவட்ட ஆயரான ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆகிய நாம் குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய இறைமக்களுக்கு விடுக்கும் தவக்கால சுற்றுமடல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க இறைமக்களே, விபூதி புதனுடன் நாம் யூபிலி ஆண்டின் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் உன்னதமான இரக்கத்தின் காலமாகும். நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் கண்டு இறை தந்தையிடம் திரும்ப வேண்டும் என்பதே இறைமகன் இயேசுவின் விருப்பமாகும். நமக்காக சிலுவையில் துன்புற்று இரத்தம் சிந்தி நமக்கு மீட்பு தந்த அவருடைய பாடுகளில் நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். எம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்ப்பின் வழியாக மீட்பை உணர்த்திய இயேசுவின் பாஸ்கா எம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இவ்ஜூபிலி ஆண்டில் நடைபெற வேண்டியது ஒன்றாகும். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து விட்டார்கள் 13:4 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனம் திருந்தாவிடில் நீங்கள் எல்லோரும் அவ்வாறு அழிந்து போவீர்கள் என இயேசு கூறியதை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அத்திமரத்தின் உவமையை நீங்கள் அறிவீர்கள். 3 ஆண்டுகள் கனி ஏதும் கொடாது போதும் தோட்ட தொழிலாளர் இதை வெட்டிவிட வேண்டாம், இன்னும் ஓராண்டு இருக்கட்டும், இல்லையெனில் வெட்டிவிடலாம், லூக்கா 13:9 என கெஞ்சி கேட்கின்றார்கள். மனம் திரும்புவதற்கான பலன் கொடுப்பதற்கான காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாமும் பலன் கொடுக்க, கனி கொடுக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறார். எப்போது அத்தகைய பலன் கிடைக்கும் என காத்திருக்கின்றார். இது கடவுளுக்கு ஏற்புடைய காலம். இதுவே மீட்பின் காலம். இக்காலத்தில் நாம் மனமாற்றம் காண வேண்டும். இறைவன் இதற்காகவே இத்தவக்காலத்தை எமக்கு சிறப்பாக இந்த ஆண்டில் தருகின்றார். ஜூபிலி ஆண்டின் தவக்காலம். தவக்காலம் திரு யாத்திரையின் காலம். நாம் இக்காலத்தில் நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் எமக்குள் ஒரு ஆன்மீக பயணம் செய்ய வேண்டும் என தந்தை பிரான்சிஸ் விரும்புகிறார். இந்த ஜூபிலி ஆண்டின் தவக்காலம் இறைவனின் அன்பு கலந்த இரக்கத்தை எமக்கு பிரதிபலிக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒருமித்து கிறிஸ்துவின் ஓர் உடலாக திரு அவை பயணிக்க வேண்டும் என்று அன்று இஸ்ராயல் மக்கள் தமக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு எதிர்நோக்குடன் பயணித்தார்கள். இறைவன் அவர்களுடன் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருந்து அடிமைத்தன வாழ்வில் இருந்தவர்களுக்கு விடுதலை வாழ்வை காண்பித்தார். நாமும் எமது தனிப்பட்ட சமூக பாவ வாழ்வில் இருந்து இஜூபிலி ஆண்டில் விடுதலை பெற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாகும். கூட்டொருங்கியக்க மாநாட்டின் இறுதி ஏடு. உலக ஆயர் மன்ற கூட்டொருங்கியக்க மாநாட்டின் இறுதி ஏட்டின் கற்கையை குருக்கள், துறவியர் மற்றும் பங்கு பிரதிநிதிகளுடன் மறைமாவட்ட செயல் அமர்வாக நடத்தியிருந்தோம். நாம் கூட்டொருங்கியக்கமாக பயணிக்க வேண்டிய வழிமுறைகளை இறுதி ஏடு தெளிவாக கற்பிக்கின்றது. திரு அவைக்குள்ளே பாகுபாடுகள், வேறுபாடுகள் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் அனைவரும் கடவுளின் ஒரே மக்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 3:26. எனவே திருத்தந்தை கூறுவதற்கு ஒப்ப நாமும் பிறரின் பலவீனங்களில் பலன் கொடுப்பவர்களாய் பிறர் குற்றங்களை மன்னித்து ஏற்று வாழ வேண்டும். ஒருவரை பகைத்தோ மிதித்தோ அல்ல, மாறாக எல்லோரும் ஒருமித்து கரம் பிடித்து ஒரே திசையில் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும்.
இன்று மத்தியில் புரிந்துணர்வற்ற நிலையில் பல சமூக காரணங்களின் தாக்கத்தினாலும் மன்னித்து வாழ முடியாத நிலையினாலும் பல பிரிவினைகள், பிளவுகள் பங்கு திரு அவையிலே காணப்படுகின்றன. உறவு நிலையில் முரண்பாடுகள் எல்லா நிலையினர் மத்தியிலும் காணப்படுகின்றன. இறைவனின் இரக்கத்தை பெறும் நாம் இரக்கமற்றவர்களாக வாழ முடியாது. ஜூபிலி ஆண்டின் தவக்காலத்தில் இறை இரக்கத்தை பகிர்ந்து கூட்டொருங்கியக்க திரு அவையாக பயணிப்போம். திருமுழுக்கின் மூலமாக நாம் அனைவரும் இறையரசுக்காக வெவ்வேறு வழிகளில் உழைக்க முன்வர வேண்டும் என மாநாட்டின் இறுதி ஏடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் எட்டிய முடிவுகளை செயற்படுத்தும் பொழுது பங்கு தந்தையர்களுக்கு ஆதரவு நல்குமாறு வேண்டுகின்றேன். புனித காலத்தில் நற்செயல்கள். இப்புனித காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் 3 அவையாவன: செபம், நோன்பு, ஈகை என்பனவாகும். நம் ஆண்டவர் இயேசுவும் செபித்தார், நமக்கு செபிக்கவும் கற்றுக் கொடுத்தார். எமது அன்றாட வாழ்வில் ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்னிப்பு வேண்டி இறைவேண்டல் செய்வது நமது கடமை என்பதை உணர்வோம். 2வதாக அமைவது நோன்பு. எமது நோன்பு மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதாக அமைய வேண்டும். நாம் நோன்பு இருப்பதன் நோக்கம் 3வது நற்செயலாகிய ஈகைக்கு வழிவகுக்க வேண்டும். நாம் நோன்பு இருப்பது நாம் நலன் அடையவல்ல, மாறாக பிறர் வாழ்வு பெறவே உதவ வேண்டும். எமது நோன்பு பரித்தியாகமாக மாற வேண்டும். குறிப்பாக பசித்திருப்போருக்கு, தேவையில் இருப்போருக்கு, வயது முதிர்ச்சி அடைந்தோருக்கு, ஆதரவற்றவருக்கு உதவக்கூடியதாக அமைய வேண்டும். நம்மை ஆண்டவருடன் ஐக்கியப்படுத்த வேண்டும். எனவே இத்தவக்காலத்தில் பிறரை அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறைவனுடன் ஒன்றிப்போம். திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். இந்நாட்களில் உடல் நலக் குறைவுடன் உள்ள எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக எமது நாளாந்த சுபத்தில் மன்றாடுவோம். குணமளிக்கும் ஆண்டவர் அவரை தொட்டு குணப்படுத்தவும் அவர் அன்றாட பணிகளை செய்ய வேண்டிய உடல் உள ஆரோக்கியத்தை இறைவன் இவருக்கு நல்க மன்றாடுவோம். இன்றைய அரசின் நிலைமை. புதிய அரசாங்கம் இலங்கையை சுத்தப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் பல திட்டங்களை தொடங்கியுள்ளது. பொருளாதார மேம்பாட்டிற்கான முயற்சிகளை சிந்தித்து வருகிறது. அரசாங்கத்தினால் பல ஊழல் செயற்பாடுகள் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டாலும் தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கொலைகள் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருகின்ற மாதங்களில் உள்ளூர் ஆட்சி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளோம். மக்கள் பொறுமையுடன் தீர்க்கமான முடிவை வெளிப்படுத்த வேண்டும். இறைவன் எமது நாட்டுக்கு நிறைவான அமைதியை அருள்வாராக. திருநிலைப்படுத்தல் சடங்கு. எமது மறைமாவட்டத்துக்கு இறைவன் இந்த ஆண்டில் 4 புதிய குருக்களை தர இருக்கிறார். இந்த 4 திருத்தொண்டர்களும் எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி பணிக்குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். அவர்களை இந்த நாட்களில் உங்கள் சுபங்களில் தாங்கி செல்லுங்கள். நிறைவாக, நம்பிக்கை எமது ஆன்மாவில் நங்கூரமாக உள்ளது. எனவே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆண்டவரின் பாஸ்காவை நோக்கி கூட்டொருங்கியக்கமாக பயணிப்போம். கிறிஸ்துவிலும் மரியன்னையிலும் பக்தியுள்ள பேரருத்துரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம், யாழ் மறைமாவட்ட ஆயர். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, லியோனார்டோ டாவின்சி என்ற ஓவியரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் பலருக்கு தெரியும். மிக புகழ்பெற்ற இத்தாலிய ஓவியர். அவர் பல ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அவர் வரைந்ததிலே ஒன்று ஆண்டவருடைய இறுதி இராவுணவு ஓவியம். அந்த ஓவியத்தை வரைவதற்காக அவர் பல பொருத்தமான பாத்திரங்களை, ஆட்களை தேடினார். அவர்களை வைத்து மாடலாக வைத்து கொண்டு தான் படங்களை வரைவதற்கு அவர் முதலாவதாக தேடிக்கொண்டிருந்தது இயேசுவை
பற்றிய உருவத்தை வரைய வேண்டும். ஆகவே மிகவும் கனிவும் இரக்கமும் கொண்ட முகம், அந்தளவு செந்தளிப்பான ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். பல மாதங்களாக அதை தேடிக்கொண்டிருந்தார். பிறகு 19 வயது மிக்க ஒரு இளைஞனை கண்டார். அவரை அழைத்து வந்து அவரை இருத்தி வைத்து இயேசுவினுடைய திரு முகத்தை உருவத்தை வரைந்தார். அதன் பின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சீடருக்கும் உரிய குணநலன்களை கொண்ட மனிதர்களை தேடி திரிந்து மற்றவர்கள் எல்லாரையும் படிப்படியாக வரைந்து முடித்து கடைசியாக ஒருவரை தேடத் துவங்கினார். அவர்தான் யூதாஸ் கரியோத்து. அவரை தேடத் துவங்குகிற பொழுது அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆக்ரோஷமான முகம் இருக்கிறவன் ஒருவன் வேணும். அங்கே இத்தாலியிலே சிறையிலே இருந்த ஒருவரை கண்டுபிடித்து அவரை அங்கிருந்து அனுமதி பெற்று கொண்டு வந்து அவரை இருத்தி வைத்து அந்த ஓவியத்தை வரைந்தாராம், யூதாஸினுடைய ஓவியத்தை. அந்த முகத்தை எல்லாம் வரைந்ததன் பின்னர் அவரை விட்ட பிறகு அவன் அழுது கொண்டிருந்தான். அவன் காலையில், தம்பி ஏன் அழுகிறீர் என்று கேட்க அவன் சொன்னானாம், நீங்கள் 7 வருடங்களுக்கு முன்னர் இயேசுவினுடைய முகத்தை வரைவதற்காக என்னைத்தான் அழைத்தீர்கள். இந்த 7 வருடத்துக்கு பிறகு ஆக்ரோஷமான முகம் என்று தேடி திரிந்து சிறையிலிருந்து என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவன் அதை அறிந்து அழுது கொண்டே அவன் சென்றான் என்று லியோனார்டோ டா வின்சி குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருவரிலும் இறைவனுடைய இரக்கமும் கனிவும் அவருடைய உடனிருப்பும் இருக்கும், அலகையினுடைய உடனிருப்பும் இருக்கும். இன்றைக்கு இறைவார்த்தை சோதனையை பற்றி சொல்லுகிறது. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மோடு ஒன்றித்த இயேசு சோதிக்கப்பட்டார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இறைவனோடு பயணிக்கிறோம் என்றும் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், பயணிக்கிறோம் என்றும் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அன்றாடம் எங்களோடு இன்னும் ஒன்று பயணித்து கொண்டும் இருக்கிறது, அலகையும். ஆக விழிப்போடு இருப்போம். ஆண்டவருடைய மனிதர்களாக அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றும் அருளை இந்த நாளிலே வேண்டிக் கொள்வோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாருங்கள். உடலின் நோயை
காலமும் இறைவனை வேண்ட நமக்கு கடமை உண்டு. குறிப்பாக தவக்காலத்தின் இந்த நாட்கள் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிக உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை அவர் பால் எழுப்புவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையின் திருத்தந்தையாக திகழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்றும் அவரோடு இணைந்து பணியாற்றும் ஆயர், குருக்கள், துறவியர், பணியாளர்கள் அனைவரும் இறை ஆட்சியை இவ்வுலகில் நிறுவும் நற்பணியாளர்களாக திகழ அருள்புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். வார்த்தையால் வாழ்வளிக்கும் இறைவா, உம் திருமகன் உம்மில் நம்பிக்கை கொண்டதைப் போல் நாமும் எமது வாழ்வில் நிகழும் சோதனைகள் அனைத்தையும் முறியடிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்றும் நாம் இறை வார்த்தையை செவிமடுத்து உம்மை வணங்கி உம்மில் நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கே பணிபுரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புற்று நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். குணமளிக்கும் வள்ளலே இறைவா, உலகமெல்லாம் கொடிய நோயாம் புற்றுநோயால் தினம் தினம் கொடூர வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் கண்ணோக்கி பாரும். உம் தெய்வீக கரம் அவர்களை தொட்டு அவர்கள் பூரண குணமடைய வேண்டுமென்றும் இந்நோய் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டு சரியான சிகிச்சை மூலம் இந்நோயின் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றம் பெற மன்றாடுவோம். தபக்காலத்தை ஆரம்பித்துள்ள நாம் கோபம், பகை, எரிச்சல், சண்டை போன்ற தீய எண்ணங்களுடன் செயற்படாமல் மனம் மாறி அன்பு, மன்னிப்பு, பொறுமை, விட்டு கொடுப்பு, தாழ்மை, இரக்கம் கொண்டவர்களாக இறையரசின் செல்வங்களை தேடுவதில் ஆர்வம் கொண்டு மனமாற்றம் பெற நல்ல பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். துணிவுடன் இவர்கள் மன்றாடி கேட்பதையெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனக்காக மாற்றி அருள்பலி எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திருதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆதரை. அணையாத தீபம் உன் திருதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆதரை. உலகினொளியாயிருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய்.
மாற்றிடுவார். இறைஞ்சுகின்றேன், இறங்கிடுவார். எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அறுப்பலில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. சகோதரனே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரவேனத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். 40 நாட்கள் கிறிஸ்து இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உமது படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரினை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உமது திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் அது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் அளிக்கும் விண்ணக உதவியினால் நாங்கள் எமது நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாடக் கற்றுக்கொள்வதுடன் உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளினாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலிலே பங்கேற்போம். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.